ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் வைப்போம் இல்லையா, அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த ஸ்லீவ் ஹேங்கிங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப்லெட் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த டேப்லெட் பீட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி பீட்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான பீட்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில், இது வந்து தர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில சுகர் பீட்ஸ் வந்து இந்த நீடிலுக்குள்ளே போகாது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம நார்மலாக மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். மிஷின் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி கோர்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதாவது அந்த 2 நூலையும் சேர்த்து முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போது நீடில் வந்து இந்த ஸ்லீவோட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி மேலே இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இப்போ எந்த ஏரியாவிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு மேலே போட்டிருக்க அந்த பீட்ஸை ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழ் பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போது இந்த மாதிரி 3mm பீட்ஸ் வந்து ஒரு 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 பீட்ஸை எடுத்து இந்த மாதிரி இந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா, அடுத்து இந்த மாதிரி ஒரு டேப்லெட் பீட்ஸ் எடுக்கிறேன். இந்த டேப்லெட் பீட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் நிறைய பீட்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பீட்ஸை வாங்கி இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு 3mm எடுத்து இப்போ வந்து நமக்கு இது ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி சுகர் பீட் எடுத்துக்கிறேன். சுகர் பீட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த கையில் வந்து சுகர் பீட்ஸை இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். நூலை மட்டும் மேல் பார்த்து இழுக்கிறேன். நல்லா பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போ நீடில் வந்து அப்படியே வந்து ரிவர்ஸில் வந்து அந்த பீட்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா, சுகர் பீட்ஸை மட்டும் கையில் பிடிச்சிட்டு மற்ற எல்லா பீட்ஸ்குள்ளேயும் இந்த மாதிரி நீடில் இறக்கி கீழ் பார்த்து நம்ம ஸ்டிச்சஸ், அதாவது நீடில் இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து அழகாக கிடச்சிரும். ஓகேங்களா, பாருங்கள், நான் கையில் தான் பிடிச்சிருக்கேன். இப்போ இந்த சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக போய் செட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். சுகர் பீட்ஸை மட்டும் விட்டுட்டு அடுத்த பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம நீடியில் விட்டு கீழே இறக்கி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அகெயின் இன்னொரு டைம் சொல்கிறேன். 3 3mm பீட்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து உங்களோட விஷ் தான், எத்தனை பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேங்கிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். இப்போது ஒரு 3mm டேப்லெட் பீடு, அகெயின் வந்து ஒரு 3mm பீடு, சுகர் பீடு வந்து லாஸ்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக எடுக்கும்போது இந்த சுகர் பீடை மட்டும் லெஃப்ட் ஹேண்டில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்க நீடில் மேல் பார்த்து இழுக்கிறீங்க. ஓகே, இப்போ இழுத்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் இருக்க சுகர் பீட்ஸை அப்படியே கையில் பிடிச்சிட்டு நீடில் ரிவர்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அதாவது இப்போது 3mm பீட்ஸு ப்ளஸ் இந்த டேப்லெட் பீடு, அடுத்து 3mm பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கீழ் பார்த்து ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா, அதாவது பீட்ஸ்க்குள்ளே நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழ் பார்த்து ஸ்டிச் போடணும். கீழ் பார்த்து நீங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே வந்து இந்த ஹேங்கிங் பீட்ஸ் வச்சிடலாம். நீங்கள் நல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ டைம் தான் எடுக்கும். இப்போ தான் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி ஹேங்கிங் பீட்ஸ் வைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணும். ஏன்னா த்ரெட்டு அங்கங்கே இந்த மாதிரி மாட்டும், உங்களால் ஸ்பீடாக பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக வச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டேப்லெட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு 40 to 45 ருபீஸ் கிடைக்குது. நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இது 2 ஸ்லீவுக்கும் சேர்த்து 2 லைன் வாங்குற மாதிரி இருக்கும். 80 ருபீஸ் to 100 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, அப்போ ப்ளஸ் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைமை வந்து மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் வச்சா கூட ஒரு 100லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 250 வரலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து என் நோட் வந்து இதில் எப்படி போடுறது, அதாவது பீட்ஸ் எல்லாம் நான் வச்சு முடிச்சிட்டேன்.
எண்டிங்கில் நாட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு த்ரெட்டு சின்னதாகிடுச்சு. இந்த மாதிரி வெறுமனே, அதாவது பீட்ஸ் எதுவும் போடாமல் கீழ் பார்த்து இன்னொரு ஸ்டிச் போடுறேன் நான். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இதுக்கு நம்ம ஆரி நீடில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, த்ரெட் நீடில், அந்த நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா இது 2 த்ரெட் இருக்கனால கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்திங்கன்னா கட் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக, ஓகேங்களா? எப்படி ஆரியில் வந்து என் நாட் போடுவோமோ அந்த மாதிரி இதுலேயும் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள், என்ன இழுத்தாலும் உங்களுக்கு இது வந்து கலண்டு வராது. இது ரொம்ப சேஃபு. தென் நல்லா குயிக்காக போடக்கூடிய ஒரு நாட்டு. நீங்கள் நார்மலாக போடுற மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு சீக்கிரம் பிரிஞ்சு வராது, செக்யூராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.